என்னுடைய அம்மம்மா செய்த பருப்பு ரசமும் பருப்பு கடையலும், இது பருப்பு கடைஞ்ச ரசம்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு தேவையானவை, அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். இதுக்கு தேவையானவை: ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 8 பல் பூண்டு, ஒரு 1/4 பகுதி வெங்காயம், இதுதான் போட்டு கருவேப்பிலை மறந்துட்டேன், அப்புறம் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கொர கொரப்பாக அரைச்சிக்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது பட்டு போல் அரைச்சிட்டு வரணும். இந்த புல்லட் ஜார் எனக்கு நைஸாலாம் அரைச்சி கொடுக்க மாட்டேதுங்க. கொர கொரப்பாக அரைக்கணுன்னா இதில் அரைச்சிக்கலாம். நைஸாலாம் இதில் என்னோடய புல்லட் ஜாரில் எனக்கு மிக்சியில் புல்லட் ஜார் கொடுத்துருக்காங்க. அதில் நைஸாக அரைக்க மாட்டேங்குது. கொர கொரப்பாக நம்ம அரைச்சிக்கணுன்னா இதில் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்காது, ஒரு அளவுக்கு நைஸாக அரைக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரசத்துக்கு எந்த அளவுக்கு அரைக்குமோ அந்த அளவுக்கு அரைக்கும். இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு. நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தாலும் மல்லித்தூள் தனியாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் கண்டிப்பாக போட்டுக்கணும். நான் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 8 பல் அளவுக்கு பூண்டு. இதுக்கு பூண்டு நிறையா போடணும், ஒரு பூண்டு கூட போடலாம். நான் 2 பூண்டு எடுத்தேன், பெரிய பூண்டாக இருக்கிறதுனால அதை தனித்தனியாக நான் பிரிச்சுக்கிட்டேன். 8 பல் கொர கொரப்பாக அரைக்கவும் நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் இது கொஞ்சம் ஒரு 1/4 பகுதி வெங்காயம் கொஞ்சம் 1/4 பகுதி தக்காளி, ஒரு பச்சை மிளகா கூட போடலாம், நான் போடல. கொஞ்சமாக தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் போடலாம், இல்லைன்னா பெரிய தக்காளியில் பாதி போடலாம். 8 பல் பூண்டு, ஒரு பூண்டு கூட போடலாம். இது ஒரு பூண்டு அளவுக்கு தான் இருக்கும், ஏன்னா பெரிய பூண்டு அளவுக்கு நான் 2 பூண்டு உரித்தேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி இன்னும் இதை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 2 பெரிய தக்காளியாக எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு உப்புலாம் போட்டு மசித்தேன். ஆனால் மசிக்க முடியல, ஏன்னா இப்போ உள்ள தக்காளிலாம் மசிக்க முடியல. அதனால் அந்த மிக்சி ஜார்லேயே அந்த நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ அப்படியே எடுத்து அந்த தக்காளியை எடுத்து இதிலேயே போட்டு நம்ம அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன். ஏன்னாக்கா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நைஸாக அது வந்துருச்சு. இதையும் அரைக்கும் போது ஓரளவுக்கு எல்லாம் வந்துடும். அதனால் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தக்காளி ஓரளவுக்கு அரைக்கணும். இப்போ புளியை கரைச்சிருவோம். இது ஒரு 2.5 கப்பு, ஒரு 3 கப்பு அளவுக்கு புளி கரைச்சலை நான் கரைச்சிக்கிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணியாகிட்டா அந்த டேஸ்ட்டு மாறிடும். அந்த புளி எந்த அளவுக்கு நம்ம ரசத்துக்கு எடுத்துருக்கோமோ, எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் ரசம் கரைச்சிக்கணும். ஓவராக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய நான் பருப்பு கடைஞ்ச ரசம் நான் நிறையா என்னோடய எஃப்எம் சமையலில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், பார்த்தாக்கா தெரியும். அதை செக் பண்ணி பார்த்தா நிறைய ரெசிபிக்கெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரசம் புளி கரைச்சலை நல்லா வடிகட்டி கரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் எல்லாத்தையும் இது கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சா தான் அந்த ரசம் டேஸ்ட்டாக காரம் சாரமாக அந்த மழைக்காலங்களுக்கெல்லாம் அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்ய சொல்லுவாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுவோம். கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். கொஞ்சம் நான் தாளிக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் மல்லி போட்டு அதையும் கையாலேயே மசிச்சு விடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஆயில், நான் மண் சட்டிலே செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசத்தை கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரசத்துக்கு. கடுகு, இதுக்கு வடகம் தான் போடுவாங்க. இந்த பருப்பு கடைஞ்ச ரசத்துக்கு வடகம் தான் கண்டிப்பாக இருக்குன்னு, என்கிட்ட வடகம் இல்லை, கறிவிடும் அப்படின்னு சொல்லுவோம். உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பிலை கொடுத்துட்டு காய்ந்த மிளகாயும் கொடுத்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெருங்காயத்தூளை போடணும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தான் இந்த ரசத்தை நம்ம இந்த கடாயில் மாற்றணும். நம்ம வடகம் தான் போட்டு தாளிப்பு கொடுப்போம். இப்போ இல்லாததுனால கடுகு போடுறோம். இப்போ ரசம் நம்ம கரைச்சி வச்சதை அதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். இது ரொம்ப நுரைச்சி வரும்போதெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது, இது ஒரு கொதி வரணும். இப்போ ரசம் எடுத்து ஊற்றின பிறகு இதில் நம்ம பருப்பு தண்ணி வேக வச்சோம் இல்லையா,
அந்த தண்ணி வந்து வடிகட்டிடுவோம். நல்லா வந்து நல்லா இருத்து வடிகட்டின்னு அதில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட போதும். அப்புறம் குக்கரில் ஒரு விசில் விட்டு நான் அந்த பருப்பை எடுக்க போகிறேன். ஒரு 3/4 பதத்துக்கு நல்லாவே வெந்துடும். இன்னும் ஒரு கொஞ்சம் வெந்தாக்கா நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியை ஃபுல்லாக எடுத்து இந்த ரசத்துக்கு ஊற்றிட்டு நிறைய நான் என்னோடய எஃப்எம் சமையலில் வந்து பருப்பு கடைஞ்ச ரசம் வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிகளும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற ரெசிபிகள் வந்து தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். இப்போ இந்த நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா கொதி வந்து தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இந்த ரசத்துக்கு மட்டும். ஏன்னாக்கா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் கடுத்தா மாதிரிலாம் இருக்காது, பயப்பட வேண்டாம். ரொம்ப கொதிக்கணுன்னா ரொம்ப அதுக்காக கொதிக்க வரக்கூடாது. ஓரளவுக்கு கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த ஹீட்டிலே வந்து தான் அந்த சூடாகுது. கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா தக்காளிலேயே நான் வந்து உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். அதனால தான் வந்து உப்பு போடலை. கொஞ்சமாக பத்தாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பருப்பு கடைஞ்ச கடையில் பார்த்துருவோம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கா, இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேணாம். அதில் உள்ள இப்போ தண்ணியை இருத்துட்டோம். கொஞ்சம் தண்ணி அதில் இருக்குது. ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஏன்னாக்கா நல்லா நம்ம வந்து கடையல் மாதிரி வேணும். அதனால் இது கூட மசிச்சு கூட விட்டுக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு விசில் விட்டாக்கா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கிட்டேன். ஆரம்பத்திலே நம்ம விட்டால் தண்ணி எடுக்க முடியாது. அதனால் கொதி வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா அந்த பருப்பு வெந்து அந்த பருப்போட தண்ணி நமக்கு வேணும். அப்போ தான் அந்த ரசத்துக்கு ஊற்ற அந்த ரசமும் நல்லாயிருக்கும் சுவையாக. அப்படி தான் நம்ம வந்து இந்த பருப்பு கடைஞ்ச ரசம் செய்யணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆயில் 1 டீஸ்பூன் வந்து நெய். அப்புறம் இதுக்கு வடகம் தான் சேர்க்கணும். வடகம் இல்லை. உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ இது ப்ரெஷர்லாம் போனவுடனே திறந்து நல்லா வந்து அந்த கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கணும். நல்லா வந்து கடையல் மாதிரி இருக்குன்னு கடைஞ்சி விட்டு அதை நல்லா வந்து இது வந்து வடகம் போட்டு தாளித்தாதாங்க இந்த பருப்பு கடைஞ்ச ரசத்துக்கே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் என்கிட்ட இல்லாத பட்சத்தில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து நெய் போடுறதா இருந்தால் போடலாம். அடுப்பை கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த தாளிப்பெல்லாம் கொடுத்துருவோம். அடுப்பை ஆன் பண்ண கூட வேண்டாம். சாதாரணமாகவே அந்த ஹீட்லேயே எல்லாம் நமக்கு செட் ஆகிடும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து அது கடையில் வந்து கொஞ்சம் திக்னஸாக வரத்துக்கு நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அடுப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் திருவலை வந்து அரை மூடி அளவுக்கு திருவிட்டு அப்புறம் தேங்காய் திருவலும் லாஸ்ட்டாக கொடுத்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதுதான். அவ்வளோ தேங்காய் பருப்பு கடைஞ்ச ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லா நேரத்துலையும் சாப்பிட்லாம். ஆனால் மழைக்காலங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். காரசாரமாக இந்த பருப்போடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ரெசிபி இது வந்து மழைக்காலங்களுக்கு வந்து அந்த காரக்குழம்பு, வற்றல் குழம்பு, நிறைய இந்த புளிக்குழம்பு வகைகள் செய்வோம். அதில் வந்து இந்த பருப்பு கடைஞ்ச ரசமும் ஒன்று. அது சூப்பராக இருக்கும். சுவை சொல்ல முடியாது. என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முழுமையாக எனது வீடியோவை பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பருப்பும் அந்த ரசமும் பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ஹாட் பாக்ஸில் நம்ம வச்சா தான் அது சூடாக சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து இந்த மழைக்காலங்களுக்கு அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பருப்பு கடைஞ்ச ரசம். எங்கள் அம்மம்மா செய்தது. நாங்களும் இது வரைக்கும் நாங்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். சூப்பராக இருக்கும். எங்கள் பக்கம்லாம் இது அடிக்கடி செய்வோம். இந்த மழைக்காலங்களுக்குன்னா ரொம்ப நாங்கள் வந்து செய்வோம். வாரத்துக்கு 1 முறை 2 முறையாவது செய்துடுவோம். நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.